அன்பான நண்பர்களே, சமீபத்தில் ஒரு செய்தி படித்தோம். மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, சென்னை நந்தம்பாக்கத்தை சேர்ந்த முகமது ரவி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், அவருடைய மனைவி 2 பிள்ளைகளோட அருகில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை பள்ளிவாசலுக்கு தர்காவுக்கு வந்தவர் திசையன் விலை பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள காருக்குள்ள 4 பேருமே இருந்து தனக்கு தானே மண்ணெண்ணெய் அந்த பெட்ரோலை ஊற்றி கொண்டு தீ வைத்து கொண்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அது கடன் பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு பத்திரிகைகள்ல செய்தி படித்தோம். இந்த பத்திரிகைகள்ல வந்திருக்கக்கூடிய செய்தி அடிப்படையா வச்சு சொல்றேன். இந்த கடன் பிரச்சனையால இந்த முகமது ரபி என்று சொல்லக்கூடிய ஒரு 35-40 வயது மதிக்கத்தக்க இந்த நபர் இறந்திருக்கிறாரு. வாழ்க்கையில இதுதான் சம்பாதிக்கக்கூடிய சரியான தருணம். இதுக்கு மேலதான் நீ வாழவே போற, இதுக்கு மேலதான் நீ சம்பாதிக்கவே போற. ஆனா நீ எடுத்த முடிவு முட்டாள்தனமான முடிவு, ஒரு கோழைத்தனமான முடிவு. எந்த சூழ்நிலையிலையும் இப்படிப்பட்ட ஒரு முடிவு யாருக்கு கடன் இல்லை? கடன் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் கடன் இருக்கு. அவரவருக்கு தகுந்த மாதிரி கடன் இருக்கு, அவ்வளவுதான். அதனால கடன் இருக்குங்கிறதுனால சாக ஆரம்பிச்சோம்னா உலகத்துல எல்லாருமே செத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்காதீங்க. அதுவும் இந்த முட்டாள் என்ன பண்ணியிருக்கான்னா, தன்னுடைய 2 பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டிருக்கான். இது குலப்பழிதான். இவன் தான் கொண்டிருக்கான். காரணம் என்ன? இவன் இவன் அந்த மனைவியும் பிள்ளையும் என்னடா செஞ்சது? நீ உனக்கு கடன் அடைக்க முடியலைன்னா நீ செத்து தொலைய வேண்டியதானே. ஒரு பேச்சுக்கு சாகக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சாகிறத விட அந்த மனைவியும் பிள்ளையும் கொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்திருக்கு? அந்த பிள்ளைகளோட யாராவது ஒருத்தர் எடுத்து வளர்த்துருப்பாங்க. அதாவது அவங்களே வயசு 15 வயசுக்கு மேல ஆச்சு, அவங்களே வளர்ந்துருப்பாங்க. ஆனா நீ தேவையில்லாம அந்த பிள்ளைகளையும் காருக்குள்ள வச்சு பெட்ரோலை ஊற்றி கொன்னிருக்கான்னு சொன்னா உண்மையிலே ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி. தயவு செய்து யாராவது இப்படி நெருக்கடியான கடன் சூழலில் இருப்பவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த இதுக்கு மேலையும் கடன் வாங்கி கொண்டே இருக்காம உடனடியாக ஒரு முடிவெடுங்க. ஒரு தெரிஞ்ச நண்பர்கள் 1-2 பேர்ட்ட, மிக முக்கியமான நபர்கள்ட்ட மட்டும் ஆலோசனை. ஏன்னா எல்லாரும் நம்மளுடைய பலவீனத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்களே தவிர யாருமே ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. அப்படி யார் ஆறுதல் சொல்லுவார்களோ, யார் உங்க கூட தைரியமா நிப்பாங்களோ அவங்கள்ட்ட, நெருங்கிய நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட ஒரு சில ஆலோசனை செய்யுங்க. இந்த பணத்தை கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான திட்டங்களை போடுங்க. வேறு எந்த வழியில நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுங்க. எதை நம்ம செலவை குறைக்கலாம், எதை வித்து கடன் அடைக்கலாம் அப்படிங்கிற திட்டங்களை தீட்டுங்க. அதை செஞ்சு கடனை அடைச்சு அந்த கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்க. அதே மாரி எங்களால இப்போ உடனே அடைக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த கால அவகாசத்தை நேரடியா அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுங்க. ஏன்னா நம்ம வாங்கி இருக்கிறது பெரும்பாலும் கடன் தொழிலுக்கு தான் வாங்குவோம். யாரும் நான் ஆடம்பரமா இருக்கணும், எனக்கு கார் வேணும், பங்களா வேணுங்கிறதுக்காக வேண்டி யாரும் நம்ம கடன் வாங்க மாட்டோம். நம்ம பெரும்பாலும் தொழிலுக்கு தான் வாங்குவோம். அப்ப அந்த தொழிலுக்கு பணம் வாங்குறவங்கள்ட்ட போய் சொல்லி, இப்படி நிலைமை, வியாபாரம் இல்லை, இந்த மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் அவகாசம் தாங்க, ஒரு 6 மாசம் டைம் தாங்க, அல்லது 1 வருஷம் 2 வருஷம் டைம் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து பேசினாலே கண்டிப்பா அது ஒரு சால்வ் ஆகும் அந்த பிரச்சனை. அதையும் மீறி அவங்க நமக்கு வாய்ப்பே தரல, எனக்கு உடனே கீழே வை அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்னா, உனக்கு உயிர் பயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, நாம காவல்துறை மூலமா நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி அவகாசம் கேட்கலாம். காவல்துறைட்டு அவங்க பேசி கொஞ்சம் அவகாசம் வாங்கி தர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பாங்க. இல்லையா, நம்ம நீதித்துறை மூலமா அணுகலாம். கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல போய் நம்ம இந்த மாதிரி முறையிடலாம். கோர்ட்ல நமக்கு அவகாசம் வாங்கி தருவாங்க. இப்படி எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. வங்கி லோனா இருந்தா வங்கியில என்ன செய்வாங்க, நம்மள மிரட்டுவாங்க. ஆனா கடைசியில் அவங்க என்ன செய்வாங்க, கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டா என்ன செய்வாங்க, நம்ம ஒரு வக்கீல வச்சு அதை வாய்தா எடுத்து 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கு ஒரு டைம் வாங்கணும் அப்படின்னா, அந்த டயத்துக்குள்ள நம்ம வேற வழியில சம்பாதிச்சு இந்த கடனை அடைச்சிடலாம். அதனால எந்த கடனையும் நம்மளால அடைக்க முடியும். நம்ம அதுக்கு கொஞ்சம் உட்கார்ந்து யோசனை பண்ணி எப்படி சம்பாதிக்கணும், எந்த செலவை குறைக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணணும். அதே நேரத்துல இதெல்லாம் கடனை அடைக்காம இருக்கிறதுக்கு உண்டான இதா நினைக்க கூடாது. இது கடனை எந்த சூழ்நிலையும் அடைச்சிடணும். ஏன்னா உயிரோடி இருக்கும் பொழுதே நம்ம கடனை அடைச்சிடணும். நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல கூட நம்ம இறுதி சடங்கும் போது அந்த பிள்ளைகள் கேட்பாங்க, என்னுடைய தகப்பனார் ஏதாவது கடன் வச்சிருந்தா என்கிட்ட வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இறுதி நம்ம அடக்கம் செய்யும் பொழுது எல்லா பள்ளிவாசல்லையும் இப்படி கேட்பாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, உயிரோடு இருக்கும் பொழுது கண்டிப்பா எல்லா கடனையும் அடைச்சிடணும். ஆடம்பரமா சஹர் சாப்பாடு, இஃப்தார் சாப்பாடு, அது மாதிரி லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம். நீங்க செய்யலாம், சஹர் சாப்பாடு செய்யலாம், இஃப்தார் சாப்பாடு செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா இதுவும் செய்யுங்க. நீங்க சஹருக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவழிக்கிறீங்க, இதே மாதிரி என்னைக்காவது ஒரு கல்விக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவழிச்சிருக்கீங்களா? ஒருத்தருக்கு மருத்துவ உதவி ஒரு 50,000 ரூபாய் செலவழிச்சிருக்கீங்களா? அல்லது ஒருத்தருக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறீங்களா? அப்ப இது எதுவுமே செய்யாம நான் சஹர் சாப்பாடு செஞ்சேன், இஃப்தார் சாப்பாடு செஞ்சேன், இது அல்லாட்ட நம்ம நன்மையை கோர முடியாது. அதனால இந்த மாதிரியான ஒரு கடன் பட்டவங்க உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சு அவங்கள அந்த கடன்ல இருந்து காப்பாத்தி விட்டுறதுக்கு பெரும் பணக்காரங்களும் முயற்சி செய்யணும். ஜமாத்துகளும் இது மாதிரி கடன் தொல்லையில இருந்து மீள்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை, வட்டியில்லா கடன் கொடுக்கறதுக்கு உண்டான திட்டங்களை ஏற்பாடு செஞ்சு வைக்கணும். எந்த சூழ்நிலையையும் கோழைத்தனமான இந்த முடிவுக்கு ஆளாகக்கூடாது.